வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல் பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. லக்னம் கெட்டு போச்சுனாலே ஒரு வெளிச்சம் இல்லாத வாழ். அவங்க பாத்தீங்கன்னா அந்த சன்லைட் இல்லாத இடத்துல குடியிருப்பாங்க. வாஸ்துவே அப்படிதான் அமையும். பொதுவா லக்னம் திதிசூன்யமானாலே அங்க மன வாழ்க்கை ஃபெயிலியர். புனர்பூச நட்சத்திரங்கிறது வெளிச்சத்தை திரும்ப பெறுதல் அர்த்தம். அப்ப இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலாம் வச்சிருப்பாங்க பார்த்திருக்கீங்களா, ரிஃப்ளெக்டர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அப்போ சன்லைட்டுக்கு நேரம் ஆப்போசிட்ல ஒரு ரிஃப்ளெக்டர் மாதிரி ரெடி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நில்லுங்க. காலையில் எழுந்து கொஞ்ச நேரம் நில்லுங்க, முன்னாடி ப்ரெஸ் பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க. அதை பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த லக்ன சூனியமானது மாற்றம் தரும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் இந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனை சேலாச்சு. ஃபாரின் போயிட்டா நம்மளுடைய ஜாதகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு லக்கணம் கெட்டு போனா உள்ளூரில் இருக்க புகழ் இல்லை, வெளியூர் சென்று புகழ் பெறுதல். பொதுவா சனி செவ்வாய் காம்பினேஷன் யாருக்கு இருந்தாலும் உறவை விட்டு வெளியில போயிடணும். உறவுகளோட நல்லது. இந்த சனி செவ்வாய் பேச்ச கேட்கலன்னா இந்த சனியை செவ்வாய் டைவர்ஸ் பண்ணிடும். பொதுவா நாளுக்குடையவர் 6-8-12 மறையக்கூடாது. 6-8-12 மறைந்தால் அவங்களுக்கு சொந்த ஊரில் சொத்து வச்சிருக்க யோகம் இல்லை, அவர்கள் பெயரில் சொத்து வைத்திருக்க யோகம் இல்லை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல தொடர்ந்து ஜோதிடம் சம்பந்தமா புதிதா ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்துட்டு இருக்காரு கோவையிலிருந்து பண்டிட் விஜய் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். திதி சூனியம் பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சார். திதி சூனியத்துக்கு நிறைய பரிகாரங்களும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஏகாதேசி திதியில பிறந்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே லக்னம் சூனியமானா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதுக்கு நீங்க சொன்ன வித்தியாசமான பரிகாரம் ஏதாவது? பொதுவா லக்னம் சூனியமாயாச்சுனாலே லக்னங்கிறது தலை. தலைங்கிறது சூரியனுக்கான கிரகம், மூளை சூரியனுக்கானது. ஜாதகத்திலே லக்னம் தான் முக்கியமானது இல்ல? லக்னம் தான் முக்கியமானது. இப்ப லக்னம் கெட்டு போச்சுனாலே ஒரு வெளிச்சம் இல்லாத வாழ்வு. அவங்க பாத்தீங்கன்னா அந்த சன்லைட் இல்லாத இடத்துல குடியிருப்பாங்க. மேக்சிமம் வாஸ்துவே அப்படிதான் அமையும். அவங்களுக்கு அப்படித்தான் அமையும். சூரிய வெளிச்சம் இல்லாத இடத்துல இருக்கிறது வெளிச்சம் குறைவுன்னு அர்த்தம். லக்னம் தலை. பொதுவா லக்னம் திதிசூன்யமானாலே அங்க மன வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிரும். மன வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிரும். 2 திருமணம் முடிக்கிறது, சமுதாய மாற்ற திருமணம் முடிக்கிறது, காதல் திருமணம், கலப்பு திருமணம் பண்றது, இதெல்லாம் அந்த லக்னம் பாதிக்கப்பட்டா. லக்னம் யாருக்கு பாதிக்கிறதோ அவங்களுக்கு அந்த வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வெளிச்சம் இல்லாத இடம், இப்படி இடத்துல அவங்க குடியிருக்கிறாங்க மேக்சிமம். பொதுவா இவங்களுக்கு நான் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு பரிகாரங்கள் இருக்கு. உதாரணமா நான் ஒரு பார்த்த ஜாதகம் பஞ்சமி திதியில பிறந்திருக்காங்க. லக்னம் ஜூனியம் ஆயிடுச்சு. லக்ன புள்ளி விழுந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம். அதுக்கு 2வது நட்சத்திரம்ங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா புனர்பூசம். இது உடஞ்ச நட்சத்திரம். அப்போ லக்னம் ஜூனியம் ஆயிடுச்சு. சார் டெட்டன், பொதுவாக மிதுனமே டெட்டனில் குடியிருப்பாங்க. சார் டெட்டனில் குடியிருக்கீங்களா? ஆமாம் சார். வெளிச்சம் இல்லாத இடத்துல இருக்கீங்களா? ஆமாம் சார். இப்படியே அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். சரி, இப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சார். கோயில் மட்டும் சொல்லிடாதீங்க. ஏங்கன்னு நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். திதிசூனியம், முடக்கு, என்னென்னமோ சொல்லி ஒரு 15 கோயில் கொடுத்தாங்க. 15 கோயிலில் 8 கோயில் முடிச்சிட்டேன். இன்னும் மிச்சம் ஒரு 7 கோயில் இருக்கு. இது எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. இதுக்கே ஏகப்பட்ட செலவாகி போச்சுனாரு. சார் நான் கோயிலெலாம் சொல்லலை, நான் கிரக சேர்க்கைக்கு மட்டும்தான் சொல்லுவேன். அதுவும் இன்னொருத்தருடைய மெத்தடை நான் சொல்றதில்ல. அந்த நேரம் எனக்கு என்ன வருதோ அதை நான் சொல்றேன். புரியுதுங்களா? இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவர் லக்னம் மிதுன லக்னம். அவருக்கு மகரத்தில் கரெக்டாக அந்த பிளானட் என்னன்னு ஞாபகம் இல்லை. மகரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து திசை நடத்துது. இவர் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லணும். முதல்ல லக்னமே பாதிப்பில் இருக்குது. இதுக்கு என்ன பரிகாரம் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு, சார் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரி இடத்துக்கு போய் குடியிருங்க. முதல்ல உங்களுக்கு இப்படித்தான் அமையும், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு போங்க. சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, வீடு சொந்த வீடுங்க அப்படிங்கிறாரு. சரி, அது வாடகைக்கு விட்டு வேற பக்கம் போங்க. இல்லைங்க, எல்லாம் சரியாக வராது. சரி, அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கும்போது, அதாவது வெளிச்சம் வேணும். புனர்பூச நட்சத்திரங்கிறது வெளிச்சத்தை திரும்ப பெறுதல்னு அர்த்தம். புனர்பூச நட்சத்திரம் ஏன்னா லக்ன புள்ளி திருவாதிரை, அது போய் டச் பண்ணுறதை தொடும், புனர்பூசத்தை தொடும். அப்போ வெளிச்சத்தை திரும்ப பெறக்கூடிய நட்சத்திரம் எதுனா புனர்பூச நட்சத்திரம். அப்போ இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலலாம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ரிஃப்ளெக்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று வாங்கி அதுக்கு ஆப்போசிட்டில் நில்லுங்க டெய்லி. அதாவது சன்லைட்டில் நிற்கக்கூடாது. ஆமாம்,
நேர சூரியன் வரணும். ஏன்னா சூரியன் அடிச்சு திருப்பி என்ன ஆகுது, அந்த ஒளி இந்த ரிஃப்ளெக்ட் பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா? அப்போ ஒளியை திரும்ப பெறுதல் தான் புனர்பூச நட்சத்திரம். சரியாம்மா? அப்போ சன்லைட்டுக்கு நேரம் ஆப்போசிட்ல ஒரு ரிஃப்ளெக்டர் மாதிரி ரெடி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நில்லுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் காலை பொழுது நில்லுங்க, வைகறை பொழுது நில்லுங்க. சாயந்தரம் நேரம் நிற்காதீங்க, உச்சி காலத்துக்கும் போகாதீங்க. காலையில் எழுந்துச்சு கொஞ்ச நேரம் நில்லுங்க, முன்னாடி ப்ரெஸ் பண்ணுங்க, என்ன வேணால் செய்யுங்க. அதை பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லக்ன சூனியமானது மாற்றம் தரும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவர் இந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனை சேலாச்சு. அதுக்கப்புறம் அவர் கல்யாணமே ஆகலை அவருக்கு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு, ஐயா மாறுபட்ட திருமணம் தான், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் இல்லை, மாறுபட்ட திருமணம் தான் நடக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி, டிரான்சிட்டில் ராகு வந்து கும்பத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு அப்ராடு போகிறதுக்கான சூழல் ஏற்படும், உங்கள் லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு அப்ராடு போய் ஒரு ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடியே போயிட்டார். அது எப்பயுமே நான் அந்த ராகுகேது பயிற்சி வந்து 10 லாஸ்ட்டு 20 டிகிரி இருக்கும் பொழுதே ஒரு கட்டத்துக்கு 10, 20, 30, 40 வரும். 10 அதாவது 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி 5 டிகிரி இப்படி ரிவர்ஸில் வரும். 20 டிகிரி இருக்கும்போதே நான் சொல்கிறேன். கடைசியாக ஒரு இந்த ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அவர் அப்ராடு போயிட்டார். சார் என் வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சுங்க அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பரிகாரம் எப்பயுமே செய்யணுமா? எப்பயுமே செய்யுங்க. ஓ, வெளிநாடு போனாலும்? ஆமாம், வெளிநாடு போனாலும் அந்த சன்லைட்டை ரிஃப்ளெக்டர் மாதிரி வச்சு அந்த சன்லைட்டை நேருக்கு நேரம், அதாவது டைரெக்டாக பார்க்கக்கூடாது. ஆல்ரெடி ஒளியை இழந்தாச்சு, ஒளியை திரும்ப பெறுதல். அப்போ என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்டர் வச்சு. ஏன்னா அவர் லக்ன புள்ளியே ராகு, சுவாதி, சரியா, சாரி திருவாதிரை நட்சத்திரம். பொதுவாக ராகு, சூரியன் ராகுவே கிரகண தோஷம். அப்போ சன்லைட்டை இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, அது 2வதுன்னு சொல்லக்கூடியது வருமானம் தரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். அப்போ ஒளியை திரும்ப பெறுதல். அப்போ என்ன பண்ணணும், சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டில் ரிஃப்ளெக்டர் வச்சு, அந்த ரிஃப்ளெக்டர் சூரியனை பார்க்காம நேரடியாக ரிஃப்ளெக்டரில் இருக்கணும். அந்த மாதிரி பாருங்கன்னு சொல்லி, இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக சொல்லியிருக்கேன். அதனால் மேக்ஸிமம் நான் திதிசூனியம் கோயில்கள் யாருக்கும் சொல்கிறது இல்லை. திதிசூனியம், முடக்கு, அதெல்லாம் இன்னொருத்தர் கான்செப்ட். பஞ்சாங்கத்தில் இருக்குது, திதிசூனிய கோயில்கள்னு பஞ்சாங்கத்தில் இருக்குது, கரணநாதன் இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொருத்தருடைய கான்செப்ட் அதை ஏன் நம்ம சொல்லணும்னா அது மாதிரி சொல்கிறது இல்லை. ஓகே சார். அப்போ இது மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஒளியை திரும்ப பெற்றிருக்கிறார், அவ்வளோதான் விஷயம். சரியா? நிச்சயமா சார். சார் நீங்க சொன்னீங்க குரு பயிற்சிக்கு முன்னாடியே வந்து அப்ராட் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ராகுகேது பயிற்சி, சாரி, ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடியே வந்து அப்ராட் போயிட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா ஜோதிடத்துல பொதுவான ஒரு விதி இருக்குல்ல சார், இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிட்டா அந்த இடத்துல வந்து நம்ம ஜாதகம் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் அங்க போயும் பரிகாரம் செய்யறாருல சார். வேலை செய்யாதுன்னு அப்படிலாம் சொல்லவே இல்லையா? நான் எங்கேயுமே சொல்லலையே. இல்ல சார், பொதுவாவே சொல்லுவாங்கல்ல சார், அப்படிலாம் நம்ம ஃபாரின் போயிட்டா வந்து நம்மளுடைய ஜாதகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி கிடையாது. லக்னாதிபதி பாதிக்கப்பட்டா, லக்னம் கெட்டு போனா உள்ளூரில் இருக்க புகழ் இல்லை, வெளியூர் சென்று புகழ் பெறுதல். அப்ப இது எல்லா ஜாதகத்துக்கும் கிடையாது? எல்லா ஜாதகத்துக்கும் இது பொருந்தும். லக்னம் கெட்டு போனா உள்ளூர்ல இருக்கக்கூடாதுமா. 4ஆம் இடம் கட்டாலும் உள்ளூர்ல இருக்க முடியாது. ஒரு ஆள் ஒரு ஜாதகத்துல பாருங்க, லக்னாதிபதி கட்டாரு, லக்னாதிபதி 12ல சனி கூட சம்மந்தப்பட்டாரு, 3 கூடையவரும் சம்மந்தப்பட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஊர் எல்லைக்கு வந்து ஊரை திரும்பி பார்த்து மண்ணை வாரி தூத்தாராம், இந்த ஊர் உருப்படக்கூடாதான்னு, என்னை வாழ வைக்கலன்னு. சனிங்கிறது மண்ணு, அது நேச்சுரலா அவங்க அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பிளானட் அவங்களுக்கு தெரியாதுல்ல. இதை பார்த்து கமெண்ட் போடுவாங்க, வைப்பாங்க, இதெல்லாம் இப்படிலாம் இருக்கான்னு. அவங்களுக்கு அது தெரியாது. அஸ்ட்ராலஜி படிச்சா தான் சொல்லணும். அப்ப அவர் ஊர் எல்லையில வந்து, ஊருக்கு அவுட்டர்ல வந்து திரும்பி பார்த்து மண்ணை வாரி தூத்து இந்த ஊர் நாசமா போனாராம், கண்ணகி சாபம் கொடுத்த மாதிரி. அப்ப அந்த காரகத்துவம் வேலை செய்யும். பொதுவா அவங்க உள்ளூர்ல இருக்க புகழ் இல்லை, வெளியூர் சென்று போனால் புகழ் உண்டு. அப்ப அந்த இடத்துலதான் ஜாதகம் மாறுபடுது. மாறுபடும். கிரகம் வேலை செய்யாம போகாது. ஆனா அந்த லக்ன தோஷம் அடி வாங்கிருச்சு இல்லையா, அது மாறுபடும். நிச்சயமா. அதுக்காக கிரகம் வேலை செய்யாம போகாது அப்படின்னா எல்லாரும் மரணிக்காமலே இருக்கணும் அப்படிலாம் இல்லை. அவங்க பொதுவா லக்னம் பாதிச்சா உள்ளூர்ல இருக்காதீங்க. ஒரு உள்ளூர் ரவுடி, அவரை கண்டா ஊரே பயப்படும். சரியா? இங்க இருந்தா அவரை போட்டு தள்ளிடுவாங்க என்னைக்கா இருந்தாலும். அவர் வேற ஊருக்கு போறாரு, ஆந்திராவுக்கு போறாரு, கூட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அவரோட அடியாட்கள். யார்கிட்டயாவது வம்புழுத்தா இந்த ரவுடி என்ன சொல்லுவாரு, ஏய் பேசாமறா, ஊர் தெரியாத ஊர், எந்த சந்தில எவன் இருக்கான்னு நமக்கு தெரியாது சொல்லுவாரா இல்லையா? அப்ப அங்க அவர் கேரக்டரை மாத்துறாரா? ஆமா. உள்ளூர்ல இருக்கும்போது காலரை தூக்கிட்டு இருப்பாரு, இவரை கண்டா ஊரே பயப்படும், எல்லாமே இருக்கு. இவருக்கு ஒரு ஆபத்துங்கும் போது வெளியூர் போயிடுறாரா இல்லையா? வெளியூர் போனா காப்பாற்றப்படுவாரா இல்லையா? சம்பந்தமே இல்லாத ஊரு, உதாரணம் எடுப்போம், ஒரு குக்கிராமம் தென் மாவட்டத்துல. அவர் இங்க இருந்து போய் குஜராத்ல உட்காந்து யாருக்கு அவருக்கு தெரியும்? இன்னொன்று அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ அங்க போய் இவர் ரவுடித்தனத்தை பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஊர்ல பெரிய பெரிய ஆளா இருப்பான். அப்ப அவர் அடங்கி நடப்பாரா, கேரக்டரை மாத்துவாரா? இதுதான் கான்செப்ட். லக்னம் பாதிச்சா உள்ளூர்ல இருக்காதீங்கிறோம். நிறைய லக்னம் பாதிச்சாலும் 4ஆம் இடம், எனக்கெல்லாம் 4 கூட கெட்டு போயிட்டேன் 12ல. எங்க ஊர்ல இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு நல்ல ஒரு பொசிஷன்லயே நான் வாழலை, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழலை.
பெற்றோராலே அவமானப்படுத்தப்பட்டேன். பொதுவா சனி செவ்வாய் காம்பினேஷன் யாருக்கு இருந்தாலும் உறவை விட்டு வெளியில போயிடணும். அது உறவுகளோட அவங்களுக்கு நல்லது. ஆமா, சனி தூரதேசக்காரன், செவ்வாய் உறவு. சனி எது வேணான்னு வெறுக்கிறவன், செவ்வாங்கிறது ரத்த உறவோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறது. சரியா? இந்த சனி வந்து செவ்வாய் பேச்ச கேட்கலன்னா இந்த சனியை செவ்வாய் டைவர்ஸ் பண்ணிடும். இங்க சனி செவ்வாய் உதாரணமா செவ்வாங்கிறது உங்களுக்கு வந்து வானரம், அது மரத்து தவ்வும். சரியா? சேட்டை பண்ணிட்டே இருக்கும் குரங்கு. சனிங்கிறது வேணாங்கிறது அமைதியானது. அப்ப இந்த செவ்வாயோட ஒத்து போலன்னா டைவர்ஸ் பண்ணிருமா இல்லையா? அப்ப அவங்க என்ன செய்யணும், இந்த சனி செவ்வாய் சேர்ந்தாலே உறவை வெறுத்து தனியா போயிடணும். அப்படி போற ஊரும் வந்து நமக்கு நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி தானே சார் இருக்கணும். 100%. இப்ப முதல்ல நான் வந்து கோயம்புத்தூருக்கு போனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய குருநாதர் மூக்கையா தவிர சந்திக்கிறேன். எனக்கு வந்து தனுசுல குரு, நான் ரிஷபலக்கணம் 8லயே குரு. கோயம்புத்தூரே கஷ்டப்படும் போல இருக்கு அப்படின்றார். கோயம்புத்தூரே டேல நீ கோயம்புத்தூரே கஷ்டப்படணும்னு இருக்கலே, அதே உள்ள ஜெயிப்பல 11 கூட பலம்ல அப்படிங்கிறாரு. அப்ப நான் அந்த கிரகத்துக்கு தகுந்தவாறு தான் நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இது நமக்கு இது வேண்டாம், இது நமக்கு செட் ஆகாது. இப்போ நான் எந்த ஒரு இடம் வாங்கினாலும் உடனே விரயமாயிரும். நான் ஒரு காலி இடம் வாங்கினேன், வீட்டை விற்று, வீடு என் பேர்ல இருந்துச்சு, சொந்த, அது 1 சென்ட் வீடு தான். அதை நான் வாங்கியிருந்தேன். எங்கள் ஊர்லேருந்து கடைசியாக மிச்ச மீதி எல்லாத்தையும் நான் அழிச்சது போக மிச்ச மீதி இருந்து 1 சென்ட் வீடு. அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினப்ப எல்லா கஷ்டமும் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ பொதுவாக 4 கூடையவர் 6, 8, 12 மறையக்கூடாது. 6, 8, 12 மறைந்தால் அவங்களுக்கு சொந்த ஊரில் சொத்து வச்சிருக்க யோகம் இல்லை, அவர்கள் பெயரில் சொத்து வைத்திருக்க யோகம் இல்லை. ஓகே, ரெண்டுமே இருக்கக்கூடாது. ரெண்டுமே அவங்க இருக்கக்கூடாது. ப்ராப்பர்ட்டின்னு என் பேருக்கு வந்துச்சுன்னா உடனே கர்ம செலவு வருது, உடனே கர்ம செலவு வரும். செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டாலும் கர்ம செலவு உண்டு. அதுக்கு இயற்கையாக நேச்சுரலாக அது வேலை செய்யும். அதை மீறி கிரகத்து மீறி எங்கிட்டு தப்பிப்பாங்க? அதெல்லாம் தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு தக்கவாறு பரிகாரம் மாற்றி சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்ல வரேன். நிச்சயமா. அப்ப அவருக்கு வந்து எனக்கு ஒரு வெளிச்சமான பிரகாசமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவர் இருக்கிறதே சன்லைட் இல்லாத வீடு, டெட் எண்டு, மிதனம் கார்னரு, முட்டுச்சந்து, டெட் எண்டு, கார்னருக்கு பக்கத்துல 2 வாத பிரியிற இடம், இது பார்க்குக்கு பக்கத்துல, இதெல்லாம் மிதனம். அப்ப அவர் லக்கணமே மிதனம், பிறந்த திதி பஞ்சமி, பஞ்சமியில பிறந்தா மிதனமும் கன்னியும் ஜூனியும் ஆயிரும். லக்கண புள்ளி திருவாதிரை, அது போய் தொடர்றது புனர்வூசத்தை. புனர்வூசம் இழந்த ஒளியை திரும்ப பெறுதல்னு அர்த்தம். இழந்த ஒளியை திரும்ப பெறுதல். அப்ப நேரடியா சன்லைட் பட்டா இவருக்கு பாதிப்பை தரும். அப்ப இன்னொரு ரிஃப்ளெக்டர்ல பட்டு அந்த ஒளியை திரும்ப பெறுதல். ஏன்னா ராகு வந்து நிழலு, திருவாதிரை நிழலு ராகு. அப்ப டைரக்டா அவர் படக்கூடாது. இதுக்கு நிறைய லாஜிக்கோட நான் சொல்றேன். அப்போ மாறுபடுதுன்னு சொல்றேன். அதுக்கு உடனே மிதுனம் கன்னி திரிசூனி இந்த கோயிலுக்கு போங்க நான் சொல்லல. எல்லாருக்குமே கோயில் பரிகாரம் செட் ஆகாது. ஒருத்தர் இப்பமா ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நான் கேரளத்துல இருந்தேன். கேரளத்துல இருக்கேன். காலை நேரம் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல ஊர் பேர் டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது, கோவிலாங்குளம் அப்படின்னு ஒரு வில்லேஜ். அவரு ஜாதகம் ஒருத்தட்ட பார்த்துருக்காரு, ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடத்தை பார்த்துருக்கிறாரு. அப்ப அவர் வந்து ஒரு 15-20 கோயிலை சொல்லிவிட்டாரு. இவரும் அவரை தான் சொன்னேன், இந்த பலன் சொன்னது வேற, இன்னொருத்தர் இவருக்கும், இவரும் 15-20 கோயில் போயிட்டாரு. இவன் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் 15 கோயில் எழுதி கொடுத்துருக்காரு. ஒரு குடும்பத்துக்கு என்னைக்கு போய் முடிக்கிறது? அப்படி பார்த்தா வாழ்நாள் முழுக்க கோவில்களுக்கா போகணும். நிறைய பேர் இப்ப கோயில் பரிகாரனால பயப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. சார் எடுத்தோடனே முடக்கு கோயில் சொல்லிடாதீங்க சார். ஐயா எனக்கு முடக்கு கோயிலாம் தெரியாது, முடங்கி வேணா படுத்துக்கலாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த மாதிரி சொல்றாரு. இவர் கிராஸ் கொஸ்டின் கேட்டிருக்காரு. கிராஸ் கொஸ்டின் கேட்டீங்கன்னா உங்க பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காரு. அவர் சொல்லி வருத்தப்படுறாரு. ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆனா அவர் எப்படி கேள்வி வைப்பாரு? சொல்லுமா, எல்லாருக்கும் டென்ஷன் வரும். இப்போ நம்ம மீடியாவில் நம்ம ஆதனில் அவ்வளோ ஃபுட்டேஜ், அவ்வளோ வீடியோஸ் நான் பேசியிருக்கிறேன். இவங்க ஜாதகத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க, பேசினா 600 வீடியோவுடைய பலனை இவங்க கேட்பாங்க. எனக்கு நேரம் இருக்கா? அவங்களுக்கு என்ன தேவை? டாக்டர்கிட்ட போகிறோம், சார் இந்த மாத்திரை கொடுங்க, அதை மாற்றி கொடுங்க, நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. டாக்டர் கடுமையோ நீ டாக்டரா நான் டாக்டரா சொல்லுவாரா இல்லையா? இது என் லைஃப்லேயே நடந்தது. என்னுடைய பழைய ஹவுஸ் ஓனரு கோயம்புத்தூரில் மசக்காளிபாளையம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஹவுஸ் ஓனருடைய பையன் வந்து கிட்னி ஸ்டோன் ஆகி நைட்டில் வலி அவதிப்படுறாரு. அப்போ மயில்சாமி ஹாஸ்பிட்டல்னு இன்னும் இருக்கார், ஃபேமஸான டாக்டர், அருமையான டாக்டர், ரொம்ப திறமையான மருத்துவர், எல்லாத்தையும் அணுகக்கூடிய ஒரு மருத்துவர். நான் அவர்கிட்ட கொண்டு கூட போய் கூட்டு போய் பெயின் தாங்க முடியல சார், ரொம்ப வலிக்குதுங்கிறாரு, அவருக்கு ஏதாவது தூங்குறதுக்கு பெயின் கில்லர் போடுங்க. ஐயோ நீ டாக்டரா நான் டாக்டரா?
அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. நீ டாக்டரா நான் டாக்டரா? அந்த ஆளுக்கு தூங்குற ஊசி போடலாமா ஐயா, கிட்னி ஃபெயில் உள்ள ஸ்டோன் வழியில் இருக்கிறான், நான் மருந்து கொடுத்துருக்கேன் பொறு அப்படின்றாரு. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, யூடியூப்ல பேசின வீடியோ பூரா தொலாவிட்டு என்கிட்ட வந்து திதிசூனியம் முடக்கு, அதுக்கப்புறமா நான் ஏதாவது ஒரு வீடியோ எங்க யாருக்காவது ஒரு பலன் சொல்லி இந்த இப்போ சொல்லியிருக்கிறேன், இதுக்கு நான் சொன்ன லாஜிக் காரணம் வேற, காரணம் வேற, இல்ல என்ன தெசா புக்தி இத்தனையும் நான் வச்சு நான் சொல்லியிருக்கிறேன். இதே கேள்வியை நான் அந்த கண்ணாடி வைக்கணுமான்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம டென்ஷன் ஆகும். என்ன செய்வோம் சார், நான் சொல்றது செய்யுங்க சார். நம்ம எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தேவையில்லாத அத்தைக்கு எப்படி இருக்கு, பெரிய மாமாங்களுக்கு எப்படி இருக்கு, இப்படி தேவையில்லாத கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம டென்ஷன் ஆகத்தான் செய்வோம். யாராக இருந்தாலும் டென்ஷன் வரத்தான் செய்யும். நான் காய் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது அந்த மாதிரி வரும். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. அதை வரம்பு மீறி கேள்வி கேட்க போகும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு என்னடா நம்ம ஒன்று சொல்கிறோம் அவங்க ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் தோணும். சில பேர் இப்படிலாம் கேள்வி கேட்டால் உடனே காசு கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டாங்க, யார்ட்டையா போய் ஜாதகம் பார்த்துட்டு. இன்னொன்று யூடியூப் பார்த்து ஜோசியராக நிறைய பேர் வருவாங்க. ஐயோ அது அந்த கரகம் இங்கே இருக்கு பாருங்க, நீங்களே ஜோதிடர் உங்களுக்கே தெரியும், நான் சாதாரண எல்கேஜி, நீங்களே பார்த்துக்கங்கன்னு திருப்பி கொடுத்துறது. ஏன்னா அவங்க கேட்குறதுக்கு உட்காந்து பதில் சொல்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அவங்க நாலேஜுக்கு நம்மளை கூட்டு போவாங்க, என் நாலேஜுக்குள்ளே அவங்க வர மாட்டாங்க. அதனால மேக்ஸிமம் இந்த ஜோசியர் ஃப்ரெண்டே எனக்கு இருக்காது, ரொம்ப ரேராக இருக்கும். இருந்தாலும் லிமிட்டாக வச்சுக்குவேன். ஏன்னா அவங்க கருத்தை நம்மகிட்ட திணிக்கன்னு நினைப்பாங்க, நமக்கு அது ஒத்து வராது. ஏதாவது ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு வந்து தலைவரே இது சூப்பராக இருக்கணையா, என் ரூட்ல என்ன போகுது, அதான் மேட்ரு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்பெல்லாம் இருக்கு. திதி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கோவிலா சொல்லாம இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான, அதாவது அவங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை திதி சூனியம் பிரச்சனையா இருக்கிறவங்க இந்த வீடியோவை பாக்குறாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துக்கு எது மாதிரியான பிரச்சனை, அதுக்கு நீங்க என்ன பரிகாரம் சொல்லணும்ன்றத டைரக்டா உங்களை அணுகி அவங்க பேசிப்பாங்க சார். என்னன்னா புனர்பூச நட்சத்திரம் தான் ஒளியை திரும்ப பெறுதல், வேற நட்சத்திரமா ஆகும்போது வேற வரும். ஆமா, இதை செஞ்சு எல்லாருக்கும் வேஸ்ட் ஆகுன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? இதனால பிரச்சனையும் வரும்ல சார். ஆகாத நட்சத்திரத்தை போய் பண்ணிட்டு இருக்க கூடாதுங்கம்மா, ஆகாத நட்சத்திரத்தை இயக்கக்கூடாது, தேவையில்லாத. கண்டிப்பா சார். சரிங்கம்மா, நிச்சயமா சார், ரொம்ப நன்றி. நன்றிம்மா, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.